அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த அரசு துறை நிறுவனங்கள்ல இருக்கிற ஊழல்கள், பொறுப்பின்மை போன்ற விஷயங்கள நம்ம பதிவிட்டு வரும்பொழுது, அதற்கான கமெண்ட்ல இந்த எல்லா துறைகளையும் தனியார் மயமாக்கிடணும். அப்ப இதெல்லாம் சரியாயிடுங்கிற மாரி கமெண்ட்கள் வருது. அது சரியான கருத்தா? இல்ல தவறான கருத்தாங்கிறத இந்த வீடியோல முழுமையா நம்ம அலசி ஆராய்ஞ்சிருவோம். இந்தியாவுல முதல் முறையா தபால் துறை தான் தனியார் மயமாக்கப்பட்டது. அதாவது அரசு சார்புல தபால் துறை இயங்கினாலும், கொரியர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட கடந்த ஒரு 25, 30 வருடங்களுக்கு முன்பு அறிமுகப்படுத்தி, இந்த தபால் துறை பார்சல் சர்வீஸ் போன்று மாற்றப்பட்டு, அது தனியார் துறைக்கு அதிகமாக தாரை வார்க்கப்பட்டது. அதில் பல ஆயிரம் கோடி தனியார்களுக்கு தான் அந்த வருமானம் சென்றடைகிறது. அரசுக்கு வர வேண்டிய வருமானங்கள் அந்த தனியார் துறைக்குள்ள பல பேர் கொரியர் நடத்துகிறாங்க. பெரிய இன்டர்நேஷ்னல் கம்பெனிகள்லாம் அந்த கொரியர் நடத்துது. அதுக்கு போய் சேர்ந்துருது. இதனால் நாட்டுக்கு எந்த நன்மையும் மக்களுக்கு பயன்தற்ற அதாவது எளிதாக இருந்தாலும் கூட அதனுடைய பின்னணியில் இயங்கக்கூடிய ஒரு சூட்சுமத்தை நம்ம கவனிக்கணும். அதுக்கு பிறகு டெலிஃபோன், இந்த செல்ஃபோனில் வந்த பிறகு அது டெலிஃபோன் துறையும் அந்த தொலைத்தொடர்பு துறையும் உங்களுக்கு தனியார் மயமாக்கப்பட்டு முக்கால்வாசி தனியார் கையில் போயிடுது. இப்போ பல செல்ஃபோன் நிறுவனங்கள் தனியாரில் தான் இயங்கிட்டு இருக்குது. அப்படி தனி மனிதர்களுக்கு செல்லக்கூடிய அந்த வருமானமானது அரசு துறையில் சேர வேண்டியது தானே தனியார் மயத்துக்கு மடைமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். இது தனியார் மயம் ஆனதுனால இப்போது தனியார் நமக்கு ரோடு போட்டு தரப்போகிறதில்ல. சாலை வசதிகள், குடிநீர் வசதிகள், இந்த பட்ஜெட் எல்லாம் போட்டு எந்த ஒரு செயலையும் தனியார்கள் நம்ம நாட்டுக்கு அவங்க சம்பாதிக்கிறதுக்கு வரி மட்டும் கட்டுவாங்க. அந்த வரி ஒரு 18% இருந்ததுன்னா, மீதி இருக்கிற 82% நாட்டுக்கு நஷ்டம் தானே அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். தனியார் மயத்தில் வேலை ஈஸியாகுதுன்னா இதுக்கு என்ன காரணம்? ரெண்டுலேயுமே மனிதர்கள் தான் இயங்குறாங்க. இப்போ தபால் துறையில், அரசு துறையில் இருக்கிறவங்களும் 2 கால் மனிதர்கள் தான். ப்ரைவேட் கம்பெனிஸில் அந்த தபால் கொரியரில் இருக்கிறவங்களும் 2 கால் மனிதர்கள் தான். கொரியரில் வேலை செய்கிறவங்க ஏன் ஒழுங்காக வேலை செய்கிறாங்க? இவங்களால ஏன் வேலை செய்ய முடியறதில்ல? பப்ளிக் செக்டாரில் இருக்கிறவங்க ஏன் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க? அப்படிங்கும்போது அது ஒரு மைண்ட் செட், அது ஒரு மனநோயின்னு கூட சொல்லலாம். சுதந்திரம் அடைந்த ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு மைண்ட் செட்டு உருவாக்குறாங்க. அரசு வேலைங்கிறது ஒரு கௌரவமான ஒரு இது, அதிகாரம் மிக்க ஒரு இது அப்படின்னா அதிகார தோரணையில் மற்றவங்கள நம்ம ஆடு மேய்க்கிற மாதிரி, ஆடு மாடுகள் மாதிரி நம்ம நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கி விட்டுட்டாங்க. அரசு துறையில் வேலை செஞ்சால் வேலையே செய்ய வேண்டியதில்லை, ஆனால் அதிகாரமாக நம்ம உட்காந்துட்டு அடுத்தவங்கள ஆடு மாடு மாதிரி விரட்டி அடிச்சிட்ருக்கலாங்கிற ஒரு மனநோயை காலங்காலமாக உருவாக்கி வச்சுட்டாங்க. அதனுடைய விளைவை யாரும் வேலை செய்கிறத விரும்புறதில்லை. சம்பளத்துக்காக மட்டும்தான் இவங்க அரசு துறையில் வேலை சேர்ந்துட்டாலே அவங்க என்னமோ வானத்தில் ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி தன்னை நினச்சிக்கிற ஒரு மனநோயின்னு வச்சுக்கங்களேன். இது உண்மையிலுமே மனநோய் தான். ஜமீன்தார்கள் இருந்த காலத்தில் அவங்க அவங்களுக்காக சட்டங்களை இயற்றி வச்சுக்கிட்டாங்க. அவங்க சொல்கிறத மற்றவங்க கேட்கணும். அதே தான் இது. சாமானியம் போய் அதே மாதிரி ஜமீன்தார் முறையில் உட்காந்துக்கிட்டு மற்றவனை அதிகாரம் பண்ணிவிட்டு எந்த வேலையும் செய்யாமல் தான் என்னமோ வானத்திலேருந்து குதித்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்கி வச்சுருக்குறாங்க. இதனுடைய மனநிலையை நல்லா சிந்தனை செஞ்சு பார்க்கணும். இப்போ அரசு துறையில் வேலை செஞ்சால் அந்த பணியானது நாட்டுக்கு நலம் செஞ்சு நம்மை போன்ற, அதாவது இந்த அரசு துறையில் வேலை செய்கிற சம்பளத்துக்கு தானே இருக்கிறான் இவன் இன்னும் கோடிக்கணக்கிலேயே சம்பாதிக்க போகிறான். தனிப்பட்ட வருமானம் வரப்போகிறது என்ன? லஞ்சமானாலும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குதுல்ல. அந்த லிமிட்டுக்குள்ளே அப்படிங்கும்போது சக மனிதனுக்கு தான் இவன் பணி செய்கிறான். அதாவது நாட்டில் இருக்கிற மற்ற சிட்டிசன்களுக்கு இவன் பணி செய்கிறான் அப்படிங்கிற அதுதான உண்மை. ஆனால் தனியார் நிறுவனத்தில் ஒருத்தன் வேலை செய்கிறான்னா அவன் முதலாளிக்கு பணி செய்கிறாங்கிற அர்த்தம். சக மனிதனுக்கு இவன் எதுவும் செய்ய போகிறதில்ல. நாட்டுக்காக எவனும் தனியார் துறையில் இருக்கிறவன் நாட்டுக்காக, சக மனிதன் நம்மளை போல் இருக்கிற ஒரு மனிதருக்காக அவன் வேலை செய்யலை. ஒரு கோடீஸ்வரனை உருவாக்குறதுக்காக நாய்படாத பாடுபடுறான். இதில் பாருங்கள் அதிசயம் என்னென்னா, சக மனிதனுக்கு உழைக்கிறதுக்கு விருப்பமே இருக்கிறதில்ல பொதுத்துறை நிறுவனங்களில். ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனை கோடீஸ்வரன் ஆக்கி அவனை பெரிய பணக்காரன் ஆக்கிறதுக்கு இவன் நாய்படாத பாடுபடுறான் ப்ரைவேட் துறையில், தனியார் துறையில் இருக்கிறவன்.
ஏன்னா இது ஒரு மனநோய் தான் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கணும். பின்னணி அதுதானே. நம்ம வந்து பிரைவேட் துறையில பர்ஃபெக்டாக நாணயமாக நடந்து கரெக்டாக எல்லாம் செஞ்சு சரியான நேரத்துக்கு வேலைக்கு போய் கடுமையான உழைப்பை கொடுத்து ஒரு கோடீஸ்வரன் உருவாக்குறதுக்காக பாடுபடுறோம். அதனால் சக மனிதனுக்கு நம்ம பப்ளிக்கு ஏதாவது நன்மையா அப்படின்னா ஒரு நன்மையும் கிடையாது. வருமானம் பூரா அவன் போய் அவன் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு வச்சுக்கிறான். ஒரு கோடீஸ்வரனை உருவாக்குறதுக்காக தனியார் துறையில் ஒரு லட்சாதிபதியாவது உருவாக்குறதுக்காக தான் தனியார் துறையில் வேலையை செய்கிறோம். இதே வந்து அரசு துறைக்கு செய்யும்போது அந்த பலன் வந்து நம்மையே திரும்பி வந்து சேர்ந்தடைங்கிற ஒரு அடிப்படை அறிவு எவனுக்குமே கிடையாதுங்கிறதுனால தான் இது இப்படி மூவ் ஆகிட்டு இருக்குது. ஒரு விவசாயி எப்படி விளைபொருட்களை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுனால தான் நம்ம உணவு உண்டு மற்றவர்கள் உயிர் வாழ முடிகிறது. அவங்க தனக்கான ஒரு பொருளாக மட்டும் அதை விளைவிச்சுக்கிட்டு மீதியெல்லாம் தீயிட்டு எரிச்சுட்டாங்கன்னு வைங்க, என்ன ஆவீங்க? இவ்வளவு தத்துவம் பேசுகிற எல்லா உயிரினத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஞானிகளில் எங்கே போவானுங்க? கடைசியில் நாண்டுக்கிட்டு தான் சாகணும். பசி கொடுமையில் பட்டினியில் செத்து போகக்கூடிய சூழ்நிலை தான் உண்டாகும். அதுபோல் பப்ளிக் செக்டாருங்கிறது வந்து ஒரு விவசாயி மாதிரி தான். அனைவருக்கும் வந்து பலன் தரக்கூடிய வகையில் மனித உயிர்களை காக்கக்கூடிய ஒரு துறை தான் பப்ளிக் செக்டாருங்கிறது. ப்ரைவேட் செக்டாருங்கிறது இந்த கமிஷன் ஏஜென்ட் மாதிரி. அவன் மட்டும் கொழுத்து போய்க்குவான், மற்றவங்க யாருமே வந்து அதில் பலன் அடைய முடியாது. மறைமுகமாக சிறிது தான் வந்து மக்களை வந்து சென்றடையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதற்கு அரசு துறை நிறுவனங்களை வந்து சரியாக இயங்குறதுக்கு நம்ம வந்து பாடுபடணும். அது எப்படின்னா, இந்த மாதிரி இடஒதுக்கீடு முறைகளை எல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதை எதிர்பார்த்தா இன்னும் சீர்கெட்டு தான் போயிட்டுருக்குதுங்கிறத நம்ம கண்கூட பார்த்துட்ருக்குறோம். ஏன்னா முதல் தலைமுறை அப்படின்ட்டு அந்த காசை கண்லேயே பார்க்காதவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த காசுக்காகத்தான் முதல் ப்ரிப்பரேஷன் கொடுப்பாங்க. அதனால தான் பல ஊழல்களும் இது போன்ற லஞ்ச லாவண்யங்களும் மலிஞ்சு போகுது அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்த்துட்ருக்குறோம். வீட்டில் ஏற்கனவே சாப்பாடு வச்சுருக்கிறவன் எதுக்கு ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறான்? வீட்டில் இருக்கிற சாப்பாடு எடுத்து குப்பையில் கொட்டிட்டா போய் அவன் சாப்பிட போகிறான். வீட்டில் சமைக்க முடியாதவன் தான் ஹோட்டலில் போய் சாப்பிடுவான். அந்த மாதிரி இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி வீட்டில் காசு வந்து கண்ணில் பார்க்காதவன் தான் என்ன பண்ணுவான், காசுக்காக நாயா பேயா அலைஞ்சு அது எப்படியாவது சம்பாரிச்சிடணும். அது சம்பாதிச்சு மற்றவங்களுக்கு காமிச்சு நான் சரிசமமாக வர்றேன், வலின்னா என்ன வலியோ அப்படிங்கிறது. நம்மளும் வந்து எல்லாருமே வந்து சூத்திரனாக தான் பிறந்துருக்குறோம். மற்றவங்களுக்கெல்லாம் வலிக்கிறது இல்லை. சில பேர்த்துக்கு மட்டும் வலிக்குதுன்னா அது அறியாமை அப்படிங்கிறது தவிர ஒன்றும் இல்லை. அப்போ இவங்கெல்லாம் வந்து படிப்பு வந்து சரிவர படித்து அரசு துறைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி பணியாற்றணும் அப்படின்ட்டு அதை குழந்தைகளிலே அதை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். அடுத்த ஜெனரேஷனை உருவாக்க இந்த அரசு துறை நிறுவனங்கள் நல்ல வகையில் ஒரு பண்பட்ட துறையாக வந்து இயங்குறதுக்கு இப்போ இருந்தே குழந்தைகளுக்கு வந்து அதை அறிவுறுத்தி வளர்த்தால் தவிர வேறு வழியே கிடையாது. இது இப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுதான் நான் ஏற்கனவே சொன்னது போல், நீ ஒரு நாள் வேலை செய்கிற அப்படின்னா அரசு துறையில் அது ஒவ்வொரு செகண்டும் வந்து ஒரு மனிதனுக்கு போய் சேரும். உன்னுடைய பணி, நீ செய்யக்கூடிய பணி நம்மை போன்ற ஏழை மக்களுக்கும் எல்லா பிரஜைகளுக்கும் அது போய் சேரும் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு நம்ம வேலை செய்யணும். அப்போ வந்து அது ரொம்ப இன்பமயமான வேலையாக போயிடும். கவர்மெண்ட் வந்து வேலைங்கிறது ஒரு உண்மையிலுமே உயர்வான வேலையாக மாறணும்னா இந்த எண்ணத்தோடு பணி செய்யணும். வர்றவங்கள அலக்கழித்து நாரடித்து அவங்கள நாய் போல் நடத்தினால வந்து அதுக்காக இந்த அரசு துறை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அரசு பணியில் இருக்கிறவங்க முதல்ல அதை தெளிவடையணும். இரண்டாவது, தனியார் துறையில் இருக்கிறவங்க நம்ம மக்களுக்காக ஒன்றும் செய்யலை, நமக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளிக்காகத்தான் இந்த பாடுபடுறோம், நம்மளால் நாட்டுக்கு எந்த நன்மையும் கிடையாது, எல்லாமே வந்து முதலாளிக்கு தான் போய் சேருது அப்படிங்கிறத உணர்ந்துட்டு பணி செஞ்சால் இது ஆக்சுவலாக ஆப்போசிட்டில் நடக்கிறது. தனியார் தான் அவன் என்ன கோடி கோடியை சம்பாதிக்கிறான், நம்ம எதுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு தான் இருக்கணும். மக்களுக்காக உழைக்கிறவன் சோம்பேறியாகவும் வேலை செய்யாமல் இருக்கிறான். ஒரு தனி மனிதனுக்காக உழைக்கிறவன் அப்படி பாடுபட்டு உயிரையே கொடுத்து உழைக்கிறான். இது என்ன கான்செப்டோ அந்த அளவுக்கு மனிதன் வந்து பைத்தியக்காரனாக இருக்கிறான் அப்படிங்கிறது தான் நம்ம பொதுவாக வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது தான் இந்த பைத்தியங்கள் தான் நாட்டில் பெரும்பாலும் இருக்குது அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த அரசு துறை சிறப்பாக செயல்படணும்னா ஒரு 50 ஆண்டு காலம் அதுக்கு காத்திருக்கணும். அதுக்கு வந்து இன்றைய குழந்தைகளை வந்து மனிதன்னா என்ன, மனித பிறப்புன்னா விலங்குகள்லேருந்து எப்படி நம்ம மாறுபடுறோம் அப்படிங்கிறத புரிய வைக்கணும்.
அரசு துறைனா என்னன்னு புரிய வைக்கணும். இப்படி ஞானமிக்க ஒரு குழந்தைகள சமுதாயத்தை வந்து உருவாக்குனா மட்டுமே இதுக்கு தீர்வு காண முடியுமே தவிர, இப்போ இருக்கிறது மாரி 99% வந்து மனிதர்கள் விலங்குகளா தான் இருக்கிறாங்க. விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. ட்ரெஸ்ஸு மட்டும் தான் போட்டுக்கிறோம். வேற எல்லா செயல்களும் மிருகங்கள போல தான் நம்ம நடந்துக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, ஆண் மகனானவன் நான் வந்து ஆண் மகன் நிரூபிச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்காக குழந்தை பெத்துக்கிறாங்க. பெண் மகளும் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் தாய்மை அடைஞ்சிட்டேன், நான் ஒரு முழுமையா பொம்பளை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக பெத்துக்கிறாங்க. இது வந்து அடுத்த ஜெனரேஷனை எப்படி கொண்டு போகணும், அந்த குழந்தைக்கு எப்படி அறிவூட்டி வளர்க்கணுங்கிற எந்த ஒரு இல்லாம சுயநல எண்ணங்கள ஊட்டி ஊட்டி வளர்த்து, பூனை கையில கருவாட்டை கொடுத்த மாரி வளர்த்து வச்சுர்றாங்க. பூனைக்கு கையில கருவாட்டை கொடுத்துட்டு அது திரும்பி யாராலையும் பிடுங்க முடியாது. அவ்வளோதான் பெராண்டி எடுத்துரும். அந்த மாரி குழந்தைகள சுயநலவாதிகளா கருவாடு கவ்வி பிடிச்ச பூனை மாரி வளர்த்து வச்சுக்கிட்டு, அப்புறம் சமுதாயம் சரியில்ல அப்படின்ட்டு, தனக்கு எந்த பொறுப்பு இல்லைங்கிற மாரி எல்லாரும் சொல்லிட்டு திரியிறீங்க. இதெல்லாம் மாறணும். 3 வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு நல்ல அறிவை ஊட்டி, மனித தன்மைனா என்ன, அந்த கூட்டு வாழ்க்கைன்னா என்ன, மனித உலகம்னா என்ன, இது எல்லாம் தெளிவா புரிய வச்சு வளர்த்தனோம்னா, அடுத்த ஜெனரேஷனில் பண்புள்ள மனிதர்கள் உருவாவாங்க. அதுதான் இதுக்கு தீர்வே தவிர, இதை தனியார் மயமாக்குறது, பப்ளிக் செக்டாரை வந்து நாசம் பண்ணி ஒரு தனி முதலாளிகளை உருவாக்கத்தான் உபயோகப்படுமே தவிர, நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் தராது அப்படிங்கிறது மறைமுகமாக எந்த நன்மையும் தராது. வெளிப்படையாக பார்த்தா செல்ஃபோன் பேசுகிறோம். அந்த சர்வீஸை வந்து அரசு வந்து செய்ய முடியாதா அப்படிங்கிறது கிடையாது. இதெல்லாம் வந்து மனிதன் வந்து இன்னும் 2 கால் விலங்கா தான் இருக்கிறாங்கிறத நிரூபிக்கிற செயல்கள் தான் இது. என்ன ஒரு தனியார் நிறுவனத்தில் நல்லா வேலை செய்கிறாங்க, அரசு துறையில் நல்லா வேலை செய்யலைன்னா இது என்ன அடிப்படை சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து தனியார் மயமாக்குவதன் மூலம் இன்னும் நாடு சீர்கெட்டு போகும். இது அமெரிக்கா கிடையாது. அங்கேயுமே வந்து பல அறிவற்றவர்கள் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இங்கே முழுக்க முழுக்க 2 கால் பிராணிகளை வச்சுக்கிட்டு தனியார் மயமாக்கி வெற்றி பெற முடியுமான்னா, அது உறுதியாக முடியாது. கம்யூனிஸ்டத்தையே ஏமாத்தினவனுங்க நம்ம ஆளுங்க. அதனால் இது இந்த 2 கால் பிராணிகளை வந்து மனிதர்களா மாற்றினா தான் எந்த ஒரு துறையுமே வந்து வச்சு இந்த நாட்டை வழிநடத்த முடியும்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.